வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. பெக்கிங் ப்ராஸ்டியூட் பண்ணாமல் எந்த ஒரு டிரான்ஜெண்டரும் சர்ஜரி அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5 lakhsக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் டோட்டல் கேர்ளாக மாற முடியும். வீட்டில் அண்ணன் முதற்கொண்டு என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய இந்த 9 உசு காஞ்சனா மூவி வந்துச்சுல, என்னை பார்த்து காஞ்சனாலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலாக நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்து முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். உமனாக பார்த்த உடனே யாரும் வந்து என்கிட்ட பேசல. காலேஜுக்கு ஒரு 2 months நான் தலை நிமிர்ந்து கூட யாரையும் பார்க்கல. யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் ஒரு 4-5 பேர் என்னை மடக்கி மேலெல்லாம் கையை வைப்பாங்க. ஏன் ஃபஸ்ட்டு டிரான்ஜெண்டரை நீங்கள் கேர்ள்ஸ் கூட ஏற வச்சிங்க? படிக்கலை, பெக் பண்ண தான் போகணும், செக்ஸ் ஒர்க் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? நான் அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட டிரான்ஸ்ஜெண்டர் மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் ஐஸ்வர்யா ராமமூர்த்தி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட சைல்டுஹுட் எப்படி இருந்தது? உங்க வீட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? சின்ன வயசுலேருந்தே நான் கேர்ள் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஃபுல்லாகவே கேர்ளாக தான் நடந்துப்பேன். வீட்டில் அண்ணன் முதற்கொண்டு என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அண்ணா? 9 அந்த மாதிரிலாம் சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சின்ன வயசுலேருந்தே. ஆமாம், அண்ணன் கூட கஷ்டப்படுறதுக்குள்ளே நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்றப்ப தான் வர்ஷா தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போதுலேருந்து எனக்குள்ள கஷ்டம் எல்லாத்தையுமே நான் வர்ஷா கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். நாங்கள் 2 பேர் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ். எனக்கு வச்ச பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன் அவளை நான். வீட்டில எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்கும் போது ஓகே. இந்த விஷயம் ரிவீல் ஆகும்போது உங்களால தான் வந்து சொல்லுவாங்கல்ல, பாரு உன்னால தான் என் பிள்ளையும் கெட்டு போச்சு, உன் கூட நிறைய சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனால தான் நீ கேட்ட, அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என்னால தான் அவ கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்டு நாங்கள். என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவளுக்கு தெரியும், அவளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு. அப்போ வீட்ல வந்து உங்களை என்ன சொன்னாங்க? நீங்க இந்த மாதிரி ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, நான் வந்து மாற போறேன் அப்படின்னு வீட்ல யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? நான் ஆக்சுவலாக வர்ஷா கிட்ட தான் ஷேர் பண்ணேன். வீட்டில் யாருக்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வீட்டில் 2 அண்ணனுமே என்னை அடிப்பாங்க போவாங்க. அதனால நான் போய் ஃப்ரெண்ட்லியாக யாருமே நடந்துக்க மாட்டாங்க. அப்பாவும் நான் 9th படிக்குள்ளே இறந்துட்டாங்க. அம்மா இருப்பாங்க. அம்மாவுமே 2 அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு, எனக்கு சப்போர்ட்டே கிடையாது. அதனால நான் இவகிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை. ஆக்சுவல் வீட்டுக்கு நான் மாறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருப்பாங்க. அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய புள்ள வந்து அந்த மாதிரி மாறாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் டிரான்ஜெண்டராக மாறினதுக்கு அப்புறமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அம்மாவால் தான் நான் இன்றைக்கும் வீட்டில் வந்து ஃபுல் அக்செப்டன்ஸ் அம்மாவால். வீட்டில் இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ அதுவும் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக. நான் கேர்ளாக மாறினதுக்கு அப்புறமும் அம்மா வந்து புள்ள இதை கண்டுக்கே தேவையில்ல, இது பார்த்துக்கும் அது லைஃபு அப்படின்னு சொல்லி என்னை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ உங்க கூட இருக்கிறவங்களும் உங்களை ஏதாவது கேலி கிண்டல் பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது சீண்டல் வச்சிடுறது அந்த மாதிரிலாம் இருந்ததா? நிறைய இந்த 9 உசு, அப்புறம் இந்த காஞ்சனா மூவி வந்துச்சுல, என்னை பார்த்து காஞ்சனாலாம் சொல்லுவாங்க. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் போது டீச்சர்ஸோட சப்போர்ட்டு, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? டீச்சர்ஸோட சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு எல்லாத்துமே. ஏன்னா அவங்க என்னை யாருன்னா கேலி கிண்டல் பண்ணாங்கன்னா என்னை ஒரு வார்த்தை கூட என்னான்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் என்னை பண்ணுறவங்கள வந்து கடுமையாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி பனிஷ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இதே நான் படிக்காமல் இருந்திருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. வந்து நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம இந்த பாதை தான் எடுத்துகிட்டு போகணும், இதில் தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது? ஆக்சுவலாக நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்து முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். கொரோனா டைம் வந்துச்சு. கொரோனா வந்தவுடனே காலேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு வேலையே இல்லை. அப்போ தான் நான் ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் ஆகி எஃபியில் வந்து ஒரு டிரான்ஜெண்டரை, அவங்க பேரை வந்து சாக்ஷி, அவங்கள சந்தித்து பேசக்குள்ள ஒரு டிரான்ஜெண்டர் பற்றின நிறைய புரிதல் கிடச்சிது எனக்கு. நாம் எப்படி இருக்கணும்னா டாக்டர் இல்லை அந்த ஃபீல்டில் இருக்கணும், மற்ற டிரான்ஜருக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும்னு அப்போவே ஒரு மைண்ட் தாட் வந்துடுச்சு. அதனால் அவங்கக்கிட்ட நான் சர்ஜரி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த நாலேஜ்லாம் நிறைய இருக்கிறதால டேரெக்டாகவே எனக்கு சர்ஜரி பண்ணி விடுங்க, ஆனால் நான் இந்த பெக்கிங் ப்ராஸ்டியூட்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசினேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஆனால் வந்து பெக்கிங் ப்ராஸ்டியூட் பண்ணாமல் எந்த ஒரு டிரான்ஜெண்டரும்
சர்ஜரி அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் அதை கொண்டு வர வரைக்கும். ஏன்னா சர்ஜரிக்காக தான் நிறைய பேர் ப்ராஸ்டியூட் பண்ணுறாங்க, பெக்கிங்கும் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த பண்ணியிருந்தீங்களா? பெக்கிங் பண்ணியிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப நீங்க அந்த பெக் பண்ணி அந்த அமௌண்ட்லாம் கொண்டு போய் யாருக்கு தருவீங்க? சீனியர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட தான் கொடுத்து, அவங்க ஆனால் அது எதுவும் எனக்கு கிடைச்சவங்களாம் gift தான் எல்லாருமே. அவங்க வந்து எந்த ஒரு ஏமாத்தம் ஒரு சில இடத்துலலாம் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு பண்ணலை. நல்லபடியாக சர்ஜரி பண்ணி விட்டாங்க 3 மந்த்ஸில். அதுக்கப்புறம் திருப்பி காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் கொரோனா முடிஞ்சு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் என்னை வந்து கேட்குறாங்க, ஏன் இவங்க வரலை, இவங்க ஏன் காலேஜுக்கு வரலன்னு கேட்கக்குள்ள விசாரிக்கக்குள்ள தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டாங்க. எங்கள் ப்ரொஃபஸர் ஹச்ஓடிலாம் அவங்களும் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். அவங்களுமே அப்படி இருந்தால் என்ன, அதுக்காக காலேஜ்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்கள காலேஜ் வர சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து நான் அம்மா கிட்ட அப்போதுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே பேசின்னு தான் இருந்தேன். ஆனால் அம்மா கிட்ட இந்த பெக்கிங் பண்ணுறதுலாம் சுத்தமாக தெரியாது. அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அம்மா இந்த மாதிரி நான் பெங்களூரில் இருக்கிறேன், ஒரு லேபில் வேலை செஞ்சிட்ருக்கேம்மா, நான் சர்ஜரி பண்ண போகிறேன், அதுக்காக லேபில் வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னேன். ஆனால் இந்த பெக்கிங் பண்ணுறதுலாம் சொன்னால் அவங்க அதை ரொம்ப தாங்க மாட்டாங்க. இப்போ காலேஜ் ஸ்கூல்லேயே வந்து யாராவது உங்களுக்கு கிண்டல் பண்ணுறது, இல்லை உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது? மென்னா தானே போய் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக என்னை மென்னாவும் பார்த்துட்டாங்க, உமனாக பார்த்த உடனே யாரும் வந்து என்கிட்ட பேசல. நானுமே எனக்கு அந்த ஒரு கூச்சமாக இருந்துச்சு. காலேஜுக்கு ஒரு 2 மந்த்ஸு நான் தலை நிமிர்ந்து கூட யாரையும் பார்க்கல. கிளாஸை தவிர தலை நிமிர்ந்து கூட யாரையும் பார்க்கல. யாரும் உங்ககிட்ட வந்து பேசவே இல்லையா? யாரும் வந்து பேசவும் இல்லை. ஒரு சிலவங்க வந்து பேசினாங்க, எல்லாரும் முன்னாடி பேசினவங்க யாரும் அந்த டைமில் வந்து பேசலை. இப்போ உங்களுக்கு எக்கனாமிக்கலாக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணா? பாண்டிச்சேரி நாயக் வந்து டாக்டர் ஷீதல் நாயக், அவங்க தான் நிறைய எனக்கு ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க, ஃபுட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ உங்களோட ரிலேட்டிவ் சைடில் உங்களுடைய அண்ணா இப்போலாம் அவங்களாம் நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறீங்கும் போது அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க? எங்கள் சின்னண்ண எங்கள் அம்மா சேம் எங்கள் அம்மா கேரக்டர் தான். எங்கள் அம்மா சொல்லி புரிய வச்சு உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் பெரிய அண்ணா ஆக்சுவலாக என்ன 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் பேசவே இல்லை. அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அவங்க லைஃப்பில் ஒரு பிரேக்கப் ஆச்சு. அந்த இன்சிடெண்ட்டில் அவங்க சூசைட் பண்ண போகக்குள்ள அப்போ தான் எனக்கு ஃபோன் வச்சு பேசுகிறாங்க, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், நீ அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும், உன்னை விட்டால் யாரும் இல்லை அம்மாவுக்குன்னு சொல்லி பேசக்குள்ள உடனே நான் அப்போ தான் நேரில் போய் அவங்கள பார்த்து பேசி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் வேணா பேசுகிறேன்ட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க சேர்ந்துட்டாங்க. ஓ, நீங்கள் பேசி சேர்த்து வச்சிங்களா? நான் பேசி அண்ணங்கிட்ட சொல்லி புரிய வச்சேன், நீ இப்படி நடந்துக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்ககிட்டயும் அம்மா கிட்ட நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அது அன்னிக்கிட்ட நம்மளால பேச மாட்டீங்க? பேச மாட்டேன். ஏன்னா நம்மளால எதுனா அவங்களுக்கு தப்பாக போயிடுமோன்ட்டு நான் பேச மாட்டேன். அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஓகே அவங்களுக்கு தேவைங்கிற போது நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கும் போது இந்த மனப்பான்மையை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க? ஏன்னா நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேசாமல் இருந்தேன்ல, அப்போ வந்து மைனஸ் எல்லாமே என் மைண்டில் தான் அலைஞ்சிடுச்சு. ப்ளஸ் தான் நம்ம பேசுவாங்களா, அண்ணன் நம்மக்கிட்ட பேசணுமே, ரீல்ஸ்லாம் பார்ப்பேன், அண்ணன் தங்கச்சி ரீல்ஸ்லாம், நம்ம அண்ணன் இப்படி இருப்பாங்களா நம்ம கூடன்ற மாதிரி அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்குள்ள அது உடனே நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணிவிடும். ஆக்சுவலாக ஏதாவது இடத்துல உங்களை ஹராஸ் பண்ணியிருக்காங்களா யாராவது? நைட்டில் இங்கே வெளில போக முடியாது, ஒரு காஃபி ஷாப் தலைவலிக்குது, ஒரு காஃபி ஷாப் போனால் கூட நைட்டில் பின்னாடியே வருவாங்க, பின்னாடியே வந்து மேலெல்லாம் கையை வைப்பாங்க, அவங்க ஒரு கேர்ள் கிட்ட எப்படி யோசிப்பாங்க இவங்க கேர்ளுன்ட்டு. டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க யார் எவருன்னு தெரியாது, அவங்க படிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க யார், நைட்டில் வெளில வந்துட்டாலே போதும் அவங்க மேலே தன்னார கையை வைப்பாங்க. கை வைக்கிறதுனா தோல்ல கை வைக்கிறதா? மேலே ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது, ஹேரை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்னா தெரிஞ்சுட்டா போதும், நைட்டில் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கேன் எனக்கு. ஆக்சுவலாக ஓடிலாம் இருக்கேன் நான். ஒரு சில டைமில் ஒரு எப்படி யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த டைமில் ஒரு 4-5 பேர் என்னை மடக்கிட்டாங்க. டச் பண்ணுறது போகிறது ஒரு மாதிரி இது பண்ண உடனே நாங்கள் அந்த இடத்த என் வண்டியை விட்டுட்டு ஓடிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், அவங்களாம் வந்த பிறகு போய் வண்டி எடுத்துட்டு நிறைய நடந்திருக்கு. மாடலிங் அதுவும் வந்து சூஸ் பண்ணேன், அதுவும் பிடிச்சிருக்க உள்ள போனேன். நீங்க அதுல உள்ள போறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது? மிஸ் பாண்டிச்சேரி அடிச்சிருக்கேன், மிஸ் பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் ரன்னர் படிச்சிருக்கேன். இன்னி வரைக்குமே நீங்கள் யாரும் ஷூட்டுக்கு கூப்பிடல பாண்டிச்சேரியில். ஒரு சிலவங்க கூப்பிடுறாங்க, ஒரு சிலவங்க கூப்பிடல. ஆனால் எனக்கு பின்னாடி அதை 3rd ரன்னர் அப்பு ப்ரைஸே அடிக்காதவங்களாம் நிறைய பேர் ஷூட் பண்ணுறாங்க. அது ஏன்னு நான் போய் ஒரு சிலவங்க கேட்கக்குள்ள டிரான்ஸ்ஜெண்டர் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அதனால பயப்படுறாங்க உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கே அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் ஃபேமஸ் பேர் சொல்லாமான்னு தெரியல, அவங்களே அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ மிஸ் புதுவையில் இருந்த எல்லா மாடல்ஸுமே கூட்டி இன்னொரு ஃபேஷன் ஒர்க் நடக்க வைக்கிறாங்க, ஆனால் என்னை மட்டும் அதில் நடக்க வைக்கல. நீங்கள் வந்து ஜென்ரல் பீப்புள் கூட சேர்ந்து வின் பண்ணீங்களா? ஆமாம், நான் ஃபீமேல் கூட தான் சேர்ந்து வின் பண்ணேன். ஆக்சுவலாக
அந்த இதில் என்ன நடக்க வைக்கல. அப்போ நம்மள எதுக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறதால நம்மள வந்து மாடலிங்லலாம் சேர்த்துக்க மாட்டாங்களோன்ற மாதிரி அதுலேயுமே நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். காமனா போகும்போது எந்த மாதிரி எல்லாம் விமர்சிக்கிறாங்க அங்க? டிரான்ஸ்ஜெண்டர் தெரிஞ்சிட்டப்போ இவங்க ஹைட்டாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற மைனஸை மட்டும் பார்க்குறாங்க, ப்ளஸ் யாருமே பார்க்கறது இல்லை. இவங்க அழகாக இருக்கிறாங்க போகிறாங்கன்னு இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கொடுத்தீங்க நீங்கள்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரன் அப் கொடுத்ததுக்கு ஃபீமேல் கூட இவங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்கலான்லாம் கேட்டாங்க ஒரு சிலவங்க. ஏன் டிரான்ஸ்ஜெண்டருக்கு கொடுக்குறீங்க? ஏன் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்தீங்க, ஏன் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டரை நீங்கள் கேர்ள்ஸ் கூட ஏற வச்சிங்க, அப்படிலாம் நிறைய கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டோன்னா நம்மளுடைய எல்லாமே போயிடும். அதனால் நான் ப்ளஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் எடுத்துகிட்டு நான் நிறைய விஷயத்தில் முன்னேறி இருக்கிறேன். இந்த பாண்ட் பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பற்றி. அவள் வந்து நான் தான் டிரான்ஸ்ஜெண்டரை கூப்பிட்டு வந்தேன். தேர்ட் தடவை செகண்ட் 2 தடவை போன பிறகு அவங்க வீட்டில் திருப்பியும் ஹேர்லாம் கட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. தேர்டாக நான் கூட்டின்னு வரக்குள்ளே என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த போய் நான் ஸ்ட்ராங்காக இவகிட்ட சொன்னோம், என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கினாங்களே, பக்கத்து வீடு, உன் வீட்லேயும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீ போல்டாக இருந்தால் தான் நீ எல்லாமே நடக்கும், நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். நாம் ஒன்றே மற்றவங்க மாதிரி இருக்க போகிறதில்ல, நம்மளுக்குன்னு தனியாக ஒரு லைஃபை க்ரியேட் பண்ணலாம், நீ வான்னு சொல்லி அந்த டைமில் அவளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து என் கூடயே அவள் ட்ராவல் பண்ணுறா, என்ன மாதிரி படிக்கிறா, என்ன மாதிரி. ஆக்சுவலாக நான் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் தான், ஆக்சுவலாக அவள் எம்பிபிஎஸ். நிறைய பேர் வந்து இல்லை நான் படிக்கலை, பெக் பண்ண தான் போகணும், செக்ஸ் ஒர்க் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? நான் அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெஞ்ச காசு செலவாகாது. கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs மேலே இருந்தால் தான் நீங்கள் டோட்டல் கேர்ளாக மாற முடியும். அந்த 5 lakhs வந்து நம்ம எப்படி டோட்டல் கேர்ளாக மாறணும்னு ஆசை வந்துட்டாலே நம்ம உடனே பண்ணணும்னு தான் ஆசை வரும். ஏன்னா அதுக்குள்ளே என்ன நடக்குமோ, நம்ம வீட்டிலேருந்து திருப்பி வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் இருக்கும். கவர்மெண்ட் வந்து மானியம் தராத வரைக்கும், கவர்மெண்ட் ஃப்ரீ சர்ஜரி தராத வரைக்கும் பெக்கிங் ப்ராஸ்டியூட்லாம் நடந்தது தான். உங்களுக்கு சர்ஜரிக்கு எவ்வளோ செலவாச்சு? யார் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணா? எனக்கு 5 lakhs கிட்ட ஆச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு 3 to 5 month வந்து பெக்கிங் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் தலைவி கிட்ட போயிட்டு, நாயக்கிட்ட போயிட்டு, அவங்கக்கிட்ட போய் நான் நிறைய சொல்லக்குள்ள நிறைய ஹெல்ப் பண்ணி எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வீடு வாடகை கிடைக்காது டிரான்ஸ்ஜெண்டருக்கு இன்றைக்குமே. நான் நர்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன். நான் போய் என்னுடைய ஐடி கார்டு காட்டி கேட்டாலுமே வீடு தரமாட்டுறாங்க. அது நான் இந்த அளவுக்கு இருக்கக்குள்ளே இப்போ பெக்கிங் ப்ராஸ்டியூட் பண்ணுறவங்களுக்குலாம் எப்படி வீடு தருவாங்க? அதெல்லாம் நிறைய கஷ்டம். ஸோ வீடு, உணவுக்கு, சர்ஜரிக்கு இதுக்கு கவர்மெண்ட் வழி வகுத்துட்டாலே மோஸ்ட்லி பெக்கிங் ப்ராஸ்டியூட் இருக்காது எந்த ஊர்லேயுமே. நிறைய வந்து கமெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கமெண்ட் பண்ணுறவங்க இப்போ எல்லாருக்குமே தானே, ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே பேட் கமெண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வரும்ல, அந்த ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தான் எங்களை எங்கேயோ தூக்கி விட்டுரும். அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோன்னா இன்னும் நல்லா மேன்மேலும் வருவோம். நல்ல ஒரு ஸ்டடீஸ் லெவலில் சூப்பராக படிச்சுட்டு நல்ல மேலே வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, அடுத்தடுத்து வரக்கூடியவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறவங்களா இருக்காங்களா அவங்கள பார்த்து? நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்குமே நான் ஏதாச்சும் ஒரு ஷோஸோ ஒரு வெளில போகக்குள்ள நிறைய பேர் அதை மாறாதவங்க இருப்பாங்களா, அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ கொஞ்சமாச்சு படிச்சுட்டுக்கப்புறம் நீ இது உள்ளவா, ஏன்னா உனக்கு நிறைய சப்போர்ட்டிவ்ஸாக இருக்கும்ல. படிப்பு தான் நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு நம்ம எதுவுமே முடியாத இருக்கணும், இந்த டிகிரி வச்சுட்டு நம்ம ஒரு இடத்த போய் வேலை கேட்டோன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒருத்தவங்க இல்லைனாலும் ஒருத்தவங்க தருவாங்கல்ல. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல. நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st.